இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக். பேசணுமா வேணாமான்னு நிறையவே யோசிச்சேன். பேசிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். லண்டன்ல ஃபார்வர்ட் குரூப்போட ப்ரொடெஸ்ட் ஒரு 2 நாள் முன்னாடி நடந்தது. இப்ப யூகே மட்டும் இல்ல, பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஆஸ்திரேலியா அப்படின்னு பல யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ப்ரொடெஸ்ட் நடந்துதான் இருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா இமிகிரன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொல்றேன். ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சுச்சுன்னா யூகேல பஸ் ஸ்டாண்ட் மேல ஏறி இருந்து டான்ஸ் ஆடுறது. அதே மாதிரி பாகிஸ்தானோட ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே வந்துச்சுன்னா ரோடு ஃபுல்லா பிளாக் பண்ணி பாகிஸ்தான் கூட அப்படியே பறக்க விடுறது. இப்படி இவங்க எல்லாம் பண்ற அட்ராசிட்டிஸ் எக்கச்சக்கமா இருக்குது. அவங்க பிறந்து வளர்ந்த நாட்டு மேல பயங்கர நாட்டுப்பற்று. ஆனா கேட்டா மட்டும் ஐ எம் ஹோல்டிங் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் ப்ரோ அப்படின்னு பீத்திக்கிறது. எல்லாம் பார்த்தா நமக்கே கோவம் வரும். பிரிட்டிஷ்காரங்களுக்கு கோவம் வராதா என்ன? அதான் பொங்கி எழுந்துட்டாங்க. இது எல்லா இமிகிரன்ஸும் பண்றதுல ஒரு சில பேர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரிதான், பிரிட்டிஷ்காரங்க அவ்வளவு நல்லவங்க எல்லாம் கிடையாது. நிறைய ஆட்டையை போட்டிருக்காங்க, நம்ம கிட்ட இருந்து நிறைய சுரண்டு இருக்காங்க. ஆனா அவங்க கண்ட்ரிக்கு நம்ம இப்ப வந்துட்டோம்னா அவங்க கல்ச்சரோட பிளெண்ட் ஆகி போய் தான் ஆகணும். செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணலாம். ஒரு பிரைவேட் ஹாலு இல்லைன்னா ஒரு பிரைவேட் பார்க் கூட புக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் நம்ம புக் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம். இப்படி எல்லாம் இவங்க அட்ராசிட்டிஸ் பண்றதுனால இவங்க இவ்வளவு காண்டா வராங்க. மனசுல பட்டது நான் சொல்லணும்னு தோணிச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி?